ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 18/4/2026 கருணியா KR 750க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம சி போர்டு அதோட ABC போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 18ஆம் தேதி பார்க்க போகிறோம் கர்ணியாவோட ரிசல்ட். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கர்ணியா டு கர்ணியா, அதாவது சனிக்கிழமை டு சனிக்கிழமை நம்மளுடைய ஃபுல் போர்டு ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ABC போர்டில் வந்து 447, ஃபுல் போர்டில் வந்து 665 447 நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 220 ABC போர்டு, அதுக்கு முந்தின ட்ரா 280 ABC போர்டுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட வந்து டபுள் ஒன்றை ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் 791 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 5 to 7. ஸோ நம்மளுக்கு தேவை 5D 4Dங்கிறதுனால இதில் 5D 4D வந்து 27, இதோட ப்ளஸ் 11. ஸோ ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் ஆட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 2ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு இங்கே 3 கிடைக்கும். இங்கே 7ஓட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 3 அல்லது 8 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 3 அல்லது 8. இப்போ இந்த 791க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 383. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டு நண்பா சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல வந்து ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். இப்போ 383க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 569. ஸோ நம்மளுக்கு தேவை 69 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. அதே மாதிரி ரிசல்ட்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. ஒரு ட்ராவலில் சொன்னாலும் குழப்பிக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை நம்மளுடைய கர்ணியா ரிசல்ட். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு பார்ப்போம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போ 7 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 383க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 0. இப்போ இந்த 383க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 280. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரா ஃபுல் போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 8280க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 889. ஸோ நம்மளுக்கு தேவை 89 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போது 9 அல்லது 0 இந்த 280க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 0. இப்போ இந்த 280க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 220 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ 220க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 265. ஸோ நம்மளுக்கு தேவை 65 மட்டும் தான். ஏன்னா இதான் நம்மளுடைய இந்த 5D அண்ட் 4D நண்பா. இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 5ஓட 1 கூட்டினோம்னா 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 220க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 6. இப்போ இந்த 220க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 447 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து சி போர்டு மட்டும். ஸோ இதுதான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட் நண்பா. போன வாரம் நம்மளுக்கு 447 அப்படியே கிடச்சிருந்துச்சி. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 665. ஸோ இந்த ட்ராவுக்கு இதில் இருந்து தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். போர்டு மாறாமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிற நம்பி இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மீனு தான் இருக்கா, 2 போர்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி ரிசல்ட்டுக்குள்ளே யாரும் குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்.
447 ஃபுல் போல் வந்து நம்மளுக்கு 665. ஸோ நம்மளுக்கு தேவை 65D, சாரி 5D 40ங்கிறதுனால 65 மட்டும்தான், ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 7 அல்லது 6. ஸோ போன ட்ரா 7 அல்லது 6ல் நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு 7 அல்லது 6ன்னு வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட், 7 அல்லது 6, 7 அல்லது 6 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பராக இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணுற மாதிரி தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 7 அல்லது 6 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கான பிசி மிக்சடு என்னென்னு பார்ப்போம். ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 7 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். லாஸ்ட் 2 ட்ரா நம்மளுக்கு வந்து டபுள் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ 4 2 அடிச்சிருக்காங்க. ஸோ 2 தடவை நம்மளுக்கு வந்து 2, அதாவது 2 தடவையும் நம்மளுக்கு ரெட்டைப்படையில் தான் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த ட்ரா நம்மளுக்கு ஒற்றைப்படையிலேருந்து இறங்க தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த தடவை நம்ம வந்து ஒற்றைப்படை வச்சு எடுத்தோம்னா அந்த ட்ராவில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 7 இருக்குது. ஸோ 7 இந்த ட்ரா நம்மளுக்கு 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 7 வச்சு நம்மளுக்கான பிசி நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 7, 3 7, 5 7, 9 7. 6 வந்துச்சுன்னா அந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 6, 3 6, 5 6, 9 6. ஸோ இதை வச்சு வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2 டபுளை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய நம்பர்ஸை எடுத்துருக்கிறேன். ஸோ சி போர்டில் நம்மளுக்கு 7 அல்லது 6ன்னு இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் பெருசு, 2 நம்பர்ஸ் சிறுசான் இருக்குது. ஸோ மிடில் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 3 வந்தப்பவும் நம்மளுக்கு வந்து ஏசியில் தான் வந்துருந்துச்சு. ஸோ பி போர்டில் வரல. அப்போ பிக்கான சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி 1 அப்படி தான் ஏ போர்டில் இருக்குது, சி போர்டில் இருக்குது, பியில் இல்லை. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பியில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 3 5 7. ஸோ அப்படி நின்றுச்சுன்னா நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான பிசி வந்து நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஸோ இது ஒழுங்காக தெரியலைன்னா மேலே போடுறேன் 1 7. ஸோ இதுவாக கூட நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான பெயர்ஸாக இருக்கலாம் நண்பா. ஏன்னா சில நேரம் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு தப்பாக எழுதுவோம், இல்லை எப்படி சொல்கிறது, உள்ளக்க வந்து நின்றுக்கிட்டு நம்மளுக்கு அது மேலேயே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர்லாம் சிலதுக்கு அதிர்ஷ்டம் மாதிரி டக்குன்னு ஓடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இருந்தாலும் 1 7 கவனிச்சிக்கோங்க. எனக்கு கீழே நம்ம தப்பாக எழுதிக்கிறனால நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் சில நேரத்துக்கு எனக்கு நம்பர்ஸுகள் கிடைக்கும். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி இதுதான் நண்பா. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிப்பில்லண்டா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை கருணையா ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை 18/4/2026 கருணையா KR 750க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.